கோயம்புத்தூர் ஈஷாக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா அங்க எப்படி ரீச் ஆகலாம், அங்க போயிட்டு என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்றேன். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ நமஸ்தே, நாங்க சுவி. எங்க இருந்து கிளம்பினாலும் சரி, ட்ரெயின்ல வரீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டுக்கோங்க. பிரைவேட் பஸ்ல வரவங்க கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் டிக்கெட் போட்டுக்கோங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மார்னிங் 6:30 மேல பூண்டிக்கு டைரக்டா பஸ் இருக்கு. அது ஈஷா யோகா மையம்ல நிக்கும். அது 14D 14A 14Gன்ற பஸ்ல ஏறிக்கோங்க. ட்ரெயின்ல வரீங்கன்னா இதே பஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நிக்கும். அதுல ஏறி நீங்க கோயம்புத்தூர் ஈஷாக்குள்ளே போய் டைரக்டா இறங்கிக்கலாம். இறங்கிட்டு நிறைய பேர் இங்க இருக்க ஆதியோகியை மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறோம். பட் இவருக்கு பின்னாடி இருக்க இந்த பாம்பு கேட்டுக்குள்ள போனீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு தனி உலகமே இருக்கு. போனோம்னா நிறைய கடைகள் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நாகாஷ் ட்ரெயின் சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்துட்டு சந்திரகோண்ட் சூரியகுண்டர் சொல்லிட்டு 2 குளம் இருக்கும். இதுல இறங்கி நீங்க குளிக்கலாம். இதுக்கு அப்படியே பேக் சைடுல போனீங்கன்னா தியானலிங்கம் அண்ட் லிங்க பைரவின்னு சொல்லிட்டு 2 ஸ்பெஷலான விஷயம் இருக்கும். மறக்காம பார்த்துட்டு வாங்க. உள்ளே ஒரு அழகான நந்தியும் ஒரு பாண்டு இருக்கும். 7:15க்கு மேல லைட் ஷோ போடுவாங்க. அதை பார்த்துட்டு ஈவினிங் அதே மாதிரி பஸ் ஏறி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. நிறைய டிராவல் கண்டென்ட் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஈஷா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. லவ் யூ கைஸ்.